வந்து மிஸ்டர் பாலாஜியை பார்த்தப்போ சொன்னார், நீங்கள் யூ வில் ஃபீல் அட் ஹோம். ப்ளீஸ் கேஸ்ட்டு பிளாக் வைக்காமல் செங்கல் வச்சு கட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பில்டிங் அ ஹவுஸ். எஸ்பெஷலி மை ஒய்ஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைட் மோஸ்ட். I would certainly recommend, if anybody wants to purchase a flat, I would recommend JKB. என்னுடைய நேம் கனகராஜன். இது என்னுடைய ஒய்ஃப் எழில்மணி. நான் வந்து 72 இயர்ஸாக மயிலாடுதுறையில் இருந்தேன். ஐ வாஸ் ப்ரொஃபஸர் இன் ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறை. அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோம். ஏன்னா நாங்கள் 72 இயர்ஸ் அங்கே தான் இருந்தோம். வந்து 1 இயர் வியாச ஸ்ட்ரீட்டில் ஜேகேபி துவாரகாவில் இருந்தேன். அங்கே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தேன் ஒரு 1 இயர். அப்போ தான் வீடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த ப்ராஜெக்ட் சொன்னாங்க, இது மாதிரி போடுறாங்க அப்படின்ட்டு. உடனே இம்மிடியட்லி அதுக்கு வேணும்னு நாங்கள் அப்ளை பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எனக்கு திருப்தி தான். ஏன்னா நான் பிகினிங்லேருந்து நான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி செஞ்சு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து மிஸ்டர் பாலாஜியை பார்த்தப்போ சொன்னார், நீங்கள் யூ வில் ஃபீல் அட் ஹோம், இது நல்ல ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லி. எனக்கும் அந்த இடம் பிடிச்சிருந்தது. ஏன்னா குவைட்டான ஏரியா, மெயின் தரோஃபேர் இல்லை, டிராஃபிக் இல்லை, அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையிலும் மிஸ்டர் பாபு அண்டு மிஸ்டர் பாலமுருகன் அவங்க 2 பேரும் தான் இதை கம்ப்ளீட்டாக இருந்து செஞ்சு கொடுத்தது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் சீட்டில் இருந்ததுனால வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, இவங்க வந்து இந்த ப்ரீஸ் கேஸ்ட்டு பிளாக் வைக்காமல் செங்கல் வச்சு கட்டினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் பில்டிங் அ ஹவுஸ். ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ரொம்ப வி ஹேட் அ வெரி கார்டியல் ரிலேஷன். நாங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து உடனே எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எஸ்பெஷலி மை ஒய்ஃப் இஸ் சாட்டிஸ்ஃபைட் மோஸ்ட். அதே மாதிரி என்னுடைய டாட்டர்ஸும் 2 பேரும் ரொம்ப தே ஆர் வெரி ஹாப்பி. அப்புறம் என்னுடைய டாட்டர் வந்து ஃபஸ்ட் டாட்டர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க. அது வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம். இப்போது எங்களுக்கு இந்த இடத்துல வந்ததில் வி ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள், வெரி பீஸ்ஃபுல், வெரி குவைட், சாட்டிஸ்ஃபைடு, வெரி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைட்னா எனக்கு டபுளி சாட்டிஸ்ஃபைட். எது கேட்டாலும் செஞ்சு கொடுக்குறாங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதாவது எதுவாக இருந்தாலும் அவர் பாலாவும் சரி மிஸ்டர் பாபுவும் சரி, செஞ்சிடும் சார், உடனே செஞ்சிடும் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. எதுவும் முடியாதுன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க. டிஃபிகல்ட்டினாலும் அது சொல்லுவாங்க. பட் அதேமாதிரி எதுவுமே இல்லை, என்கவுண்டர் பண்ணலை. ஈவன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி ப்ராஜெக்டே வந்து சில சின்ன சின்ன ஒர்க்கெலாம் மாடியிலேருந்து அதெல்லாம் சொன்னால் உடனே செஞ்சு கொடுத்தாங்க டெரேஸில். அதேமாதிரி எல்லாமே நல்லா பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. வி ஹோப் டு லிவ் வெரி லாங்கர் பீஸ்ஃபுல்லி அண்ட் ஹாப்பிலி இன் த ஃபைனல் அவுட்கம். ஏன்னா த்ரூஅவுட் தி ப்ராஜெக்ட் மிஸ்டர் பாலாஜி வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு கான்டாக்ட் அஸ். அப்பப்போ கேட்பாங்க, எப்படி இப்போ இருக்கீங்க, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு அப்படின்ட்டு. அது நான் பாக்கி பேர்ட்ட நான் பார்த்ததில்லை. அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் ஐ வுட் சர்டன்லி ரெக்கமெண்ட், இஃப் எனிபடி வாண்ட்ஸ் டு பர்ச்சேஸ் அ ஃப்ளாட், ஐ வுட் ரெக்கமெண்ட் ஜேகேபி. அதாவது இந்த டெலிவரி வந்து ஆன் டைம் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. சொன்ன டைம் முடிச்சு கொடுத்தாங்க. அதே போல் எல்லா கனெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் பிஃபோர் ஹேண்டாக வாங்கி எங்களுக்கு ஜஸ்ட்டு வி வாக்ட் இன் அந்த மாதிரி இருந்ததுனால. ஏன்னா இந்த கார்பரேஷனில் போய் நிற்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு. ஜஸ்ட்டு வி என்டர் இன் டு தி ஃப்ளாட் அண்ட் ஆக்குபைட் அண்ட் வி ஆர் லிவிங் ஹாப்பிலி. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் பில்டர்ஸில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உள்ளே என்டர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, சில இது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இது பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் வாங்கிக்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் நாங்கள் பண்ணல. ஜேகேபி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வெரி ஹாப்பி. வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரில் பீஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ளாட்டு கிடச்சிருக்கு. எனக்கு இங்கே வந்த பிறகு நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கோம் இன்னும் முன்னாடியை விட.